வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. இன்று அக்டோபர் 16 தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு சிந்தனையாக தன்னிறைவு திட்டம் என்ற சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றால் அவை. அதுவே மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னிறைவு பெற்றால்தான் அவனுடைய குடும்பம் தன்னிறைவு பெறும், குடும்பம் நிறைவு பெற்றால் சமுதாயம் நிறைவு பெறும், சமுதாயம் பெற்றால் நாடு தன்னிறைவு பெறும், நாடு தன்னிறைவு பெற்றால் உலகம் தன்னிறைவு பெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னிறைவோடு வாழ்வது என்பது மிகவும் முக்கியம். அந்த தன்னிறைவுக்காக மனிதன் மற்றவர்களிடந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பல்வேறு தொழில் மூலமாவோ பல்வேறு செயல்கள் மூலமாவோ மற்றவர்களிடம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைநிலை தேவையான அனைத்து வளங்களையும் கொடுத்திருக்கு. அது கொண்டு நாம நிறைவா வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாம என்ன செய்ய முடியும்ன்றத சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு புழு உயிர் வாழணும்னா ஏற்கனவே இங்க தாவரங்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு வண்டு உயிர் வாழணும்னா பூச்சி இனங்கள் இருக்கு. அது போல பறவைகளுக்கு தேவையான உணவுகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அது போல மனிதனுக்கு தேவையானதையும் இந்த சமுதாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதன் பேராசையினாலும் புலன் கவர்ச்சியினாலும் இன்னும் வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம தவிர்க்கணும், தன்னிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆராய்ச்சியில தன்னுடைய வயது, முதல்ல எந்த வயதுல இருக்கிறோம், இளமை பருவம் வரைக்கும் படிப்பு, அதுக்கப்புறம் ஒரு 50-60 வயது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் தொண்டு செய்யலாம். அதனால இந்த வயது முதல்ல கணக்கு எடுத்துக்கிறாங்க. இரண்டாவதாக தன்னுடைய கல்வி, அதுக்கப்புறம் மூன்றாவது உடல் நலம், அடுத்ததாக உடல் வலிமை. ஏன்னா வலியோடு இருந்தாதான் ஓடி ஆடி செய்ய முடியும். பிறகு தொழில் திறன், அப்புறம் அறிவாட்சி தரம், பிறகு அதிகாரம், செல்வ வளம், சூழ்நிலை. இது போன்ற 9 காரணங்களை சொல்லி மனிதன் தன்னுடைய ஆராய்ச்சியில இதுல நாம எந்த இதுல இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு இதை கொண்டு நாம இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றுவதுதான், சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவதுதான் ஒரு மனிதனுடைய தலையாய கடமை. பிறருக்கு நாம் முற்பகல் செய்ய தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்றாங்க. அப்போ தனக்காக வாழ்பவன் சாதாரண மனிதன், விலங்கின வாழ்க்கை தான் அது. தனக்காகவும் பிறருக்காக வாழ்கிறார்கள் இல்லையா, அவர்கள் சிறப்பான மனிதர்கள். இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் மாமனிதர்கள். மகாத்மா காந்தி, அன்னை தெரசா போன்றவர்கள் இந்த உலகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை, சிந்தனையை செயல்படுத்தி உலக மக்கள் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அருட்தொண்டாற்றியவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள். அந்த வகையில மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்கள் நோய் இல்லாமல் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்பதற்காக மனவளக்கலை யோக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த கருத்துக்களை சிந்தித்து தானும் வாழ்ந்து 5 கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார்கள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு போன்ற 5 கடமைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இருக்கு. அதை நிறைவேற்றினால்தான் நாம் காணக்கூடிய உலக சமாதானம் என்பது கிடைக்கும். இதெல்லாம் நம்ம 1 மாத காலம் பயிற்சிக்கு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி. ஒவ்வொருத்தரும் 1 மாத காலம் பயிற்சி எடுத்து முதல்ல யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் உள்ள வளங்களை இந்த சமுதாயத்துக்காக பயன்படுத்தும் போது நமக்கு இந்த மன அழுத்தம், கோபம், வெறுப்பு இதெல்லாம் வராது. இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி என்பது இதில் அடங்கி இருக்கிறது. கர்மயோகம் என்பது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்ற விளக்கம். அப்போ நாம ஒவ்வொரு மனிதனும் கர்மயோகப்படி வாழ்ந்து தானும் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும் சிறப்பான அருள் தொண்டாற்றினை ஆற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மகரிஷி அவர்கள் விரும்பிய உலக சமாதானம் என்பது கிடைக்கும் என்று சொல்லி இதை
சிந்தித்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் 16 செல்வங்களும் சிறப்பாக பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும். தானும் வாழ்ந்து இந்த குடும்பத்திற்கும் மனவளக்கலைக்கும் நாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.